சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. ஜின்பதார் கெல்லர் பகுதியில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னணியில் உள்ள லஷ்கர்-இ-தொய்பாவின் கிளை அமைப்பான த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் தலைவர் ராஹித் குட்டாய் கொல்லப்பட்டுள்ளார் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாதிகளுடன் நடந்த என்கவுண்டர் தொடர்பாக தனது சமூக வலைத்தளத்தில் பதிவிட்ட இந்திய இராணுவத்தைச் சேர்ந்த ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவிடம் இருந்து கிடைத்த ரகசிய உளவுத்துறை தகவலை அடுத்து பயங்கரவாதிகளுக்கு எதிரான தேடுதல் வேட்டையில் இராணுவம் ஈடுபட்டது. அப்போது பயங்கரவாதிகள் மற்றும் பாதுகாப்பு படையினர் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர்-இ-தொய்பாவைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ள நிலையில் ஷாஹித் என்ற உள்ளூர் பயங்கரவாதி அடையாளம் காணப்பட்டுள்ளார். பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜம்மு காஷ்மீரின் சோஃபியான் மாவட்டம் முழுவதும் பயங்கரவாதம் இல்லாத காஷ்மீர் என்ற செய்தியுடன் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்திய 3 பயங்கரவாதிகளின் தொடர்பான சுவரொட்டிகள் பாதுகாப்பு படையினர் ஒட்டியுள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட லஷ்கர்-இ-தொய்பாவைச் சேர்ந்த 3 பயங்கரவாதிகளான ஆனந்த்நாத்தில் வசிக்கும் அடில் ஹுசைன் தோக்கர் மற்றும் பாகிஸ்தானைச் சேர்ந்த அலி பாய் ஷாஹிம் மூசா உள்ளிட்டோர் தொடர்பாக தகவல் கொடுக்கும் நபர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று ஒட்டப்பட்ட சுவரொட்டிகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.